ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 7 மந்த் பேபிக்கு கேரட் பீட்ரூட் வச்சு பியூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கேரட் அண்டு பீட்ரூட் ரெண்டுமே குழந்தைங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கேரட் குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி பவர் அதிகப்படுத்தும். குழந்தைங்களோட ஸ்கின்னுக்கும் குழந்தைங்களோட கண்ணுக்கும் ரொம்ப நல்லது. பீட்ரூட் குழந்தைங்களுக்கு அனிமியா வராமல் ப்ரிவெண்ட் பண்ணும். இதுக்கு நீங்கள் ஒரு மீடியம் சைஸ் கேரட் எடுத்துக்கோங்க. பீட்ரூட் பெருசாக இருந்ததுன்னா ஆஃப் எடுத்துக்கோங்க, சின்னதுன்னா 1 எடுத்துக்கலாம். இது ரெண்டையுமே நல்லா கழுவிட்டு தோல் சீவி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் கழுவ வேண்டாம், ஃபஸ்ட்டே கழுவிடுங்க. இதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. குக்கரில் இல்லைன்னா நீங்கள் ஸ்டீமரில் வச்சு கொடுக்கலாம். குக்கரில் செஞ்சீங்க அப்படின்னா அந்த ஊற்றுற தண்ணியை கீழே ஊற்றாமல் நீங்கள் பியூரிக்கு அரைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்டீமரில் வச்சு வேக வச்சு எடுத்தீங்கன்னா நீங்கள் பியூரிக்கு அரைக்கும்போது கொஞ்சம் ஹாட் வாட்டர் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அது மாதிரி ஃபஸ்ட் டைம் இந்த பியூரி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டே 2 ஸ்பூன் இல்லைனா 3 ஸ்பூன் கொடுங்க. குழந்தைங்களுக்கு செட் ஆகணும். அது மாதிரி அடுத்த 2 நாள் கண்டினியூஸாக கொடுங்க. இது ஒரு 2 விசில்லேருந்து 3 விசில் வச்சுக்கிறலாம். அது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டைமும் செக்கப் போகும்போது டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட குழந்தைக்கு என்னென்ன ஃபுட்டு கொடுக்கலாம், எது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு அதிலேருந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இதை கொஞ்ச நேரம் ஆற வச்சுருங்க, தண்ணியோட சேர்த்து ஆற வச்சுருங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதில் இருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சி எடுத்துருங்க. இப்போ அரைச்சாச்சு. ரொம்ப தண்ணியும் இல்லாமல் ரொம்ப கட்டியாக இல்லாமல் அந்த பியூரி பதத்துக்கு அரைச்சிருங்க. இந்த மாதிரி கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. இது குழந்தைங்களுக்கு நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.